இப்போ நம்ம எங்க நின்றுட்டுக்கோம் பாத்தீங்க அப்படின்னா மாமல்லாபுரத்தோட பீச்ல நின்றுட்டுக்கோம். ஒரு லேண்ட் வேணும் பக்கத்துலேயே எனக்கு பீச் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. எகிப்து ஸ்டைல்ல பண்ணிருக்காங்க, வேற லெவல்ல கிரியேட் பண்ணிருக்காங்க. ஈம்டு லே அவுட்லாம் யாருமே போட்டது இல்லை, இந்தியாவில் இல்லை, தமிழ்நாடுல முதல் முறையா போட்டது யாருன்னா நம்ம ஜாக்ஸ்போர், கைரோ ஜாக்ஸ்போர் தான் போட்டிருக்காங்க. நம்ம இப்போ சைட்டுக்கே வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், கிராண்டான ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. மகாலிபுரத்துல இருந்து வெறும் 10 கிலோமீட்டர்ல நம்ம சைட் லொக்கேட் ஆயிருக்கு. இப்போ நம்ம எங்க நின்றுட்டுக்கோம் பாத்தீங்க அப்படின்னா மாமல்லாபுரத்தோட பீச்ல நின்றுட்டுக்கோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், கடல் அலைகள்லாம் வந்து அடிச்சிட்டு இருக்கு. ஸோ இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் தான் நம்ம சைட் லொக்கேட் ஆயிருக்கு. நீங்க அங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த கோபுரம் கூட நம்ம பார்த்துருப்போம்ல மாமல்லாபுரம்னாலே. ஸோ அந்த கோபுரம் கூட இங்கே தான் இருக்கு பாத்துங்க. ஸோ கடல் அலையோட உங்களுக்கு ஒரு லேண்ட் வேணும் பக்கத்துலேயே எனக்கு பீச் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. வாங்க சைட்ல போய் நான் ஃபுல் டீடைல் சொல்றேன். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இடம் பாத்தீங்க அப்படின்னா குளிப்பந்தண்டலம். ஸோ இங்கே தான் பஸ் ஸ்டாப் சரிங்களா. இங்க இருந்து ஆப்போசிட்ல பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ பஸ் ஸ்டாப்லாம் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ல தான் நம்மளோட சைட் லொக்கேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா தெரியும், பிரைட் நர்சரி பிரைமரி ஸ்கூல் இங்க இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். அதே மாதிரி நம்ம சைட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். மக்களே நம்ம இப்போ சைட்டுக்கே வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், கிராண்டான ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. மகாலிபுரத்துல இருந்து வெறும் 10 கிலோமீட்டர்ல நம்ம சைட் லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம சைட் நேம் பாத்தீங்க அப்படின்னா கைரோ ஜாக்ஸ்போர் தான். இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்ல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். பாத்தீங்களா, இது வந்து எகிப்து ஸ்டைல்ல பண்ணிருக்காங்க, வேற லெவல்ல கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த லே அவுட் பாத்தீங்க அப்படின்னா மொத்தமாவே எகிப்து ஸ்டைல்ல இருக்கு. இந்த மாதிரி தீம்டு லே அவுட்லாம் யாருமே போட்டது இல்லை, இந்தியாவில் இல்லை, தமிழ்நாடுல இல்லை. தமிழ்நாடுல முதல் முறையா போட்டது யாருன்னா நம்ம ஜாக்ஸ்போர், கைரோ ஜாக்ஸ்போர் தான் போட்டிருக்காங்க. இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா எகிப்து ஸ்டைல்ல ஒரு ரொம்ப பிரம்மாண்டமாவே பண்ணிருக்காங்க, வேற லெவல்ல இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த லே அவுட் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வெளியே பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சரிங்க சார், உங்க பேர் என்ன சார்? ஜனகன். ஓகே. ஸோ எம்டி ஆஃப் ஜாக்ஸ்போர் ரியல்டர்ஸ் எல்எல்பி. சூப்பர் சார். சரிங்க சார், நம்ம சைட்டை பர்டிகுலர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா என்ன ஹைலைட் இருக்கு நம்ம சைட்டை பற்றி சொல்லுங்க. சார் ஃபர்ஸ்ட் ரியல் எஸ்டேட் இஸ் ஆல் அபவுட் லொகேஷன் 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 தான். ஓகே. நாங்கள் இந்த சைட்டை ஐடென்டிஃபை பண்ணதே வந்து லொகேஷன் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணோம். ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஈசிஆர் மகாபலிபுரத்துல இருந்து நம்ம சைட் எக்ஸாக்டா 5 மினிட்ஸ்ல இருக்கு. சூப்பர். ஒன்று ஈசிஆர் எல்லாத்துக்கும் தெரியாதது இல்லை, ஈசிஆரோட லேண்ட் ப்ரைஸஸ் எங்கேயும் இருக்கு. ஈசிஆர் பக்கத்தில் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம கிட்ட தான் வாங்க முடியும். சூப்பர் சார். சரிங்க சார், இப்போ இந்த சைட்டை பர்டிகுலர் வாங்க நினைக்கிறாங்க அப்படின்னா முதல்ல பார்க்குறது வந்து கனெக்டிவிட்டி பார்ப்பாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் போவாங்க, காலேஜ் போவாங்க. ஸோ நம்ம சைட்ல இருந்து நியர் ஸ்கூல் காலேஜ் சொல்லிடுங்க சார். அதே மாதிரி கனெக்டிவிட்டி சொல்லிடுங்க. ஸோ ஒன்று என்னன்னாங்க, லொக்கேஷன் நான் சொல்லும் போது கனெக்டிவிட்டியும் சேர்ந்து தான் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா மகாபலிபுரம் சேட்டலைட் டவுன்ஷிப் நம்ம ப்ராப்பர்ட்டி ஒட்டி தான் இருக்கு. ஓகே. ஒன்று. ரெண்டாவது பெரிய அட்வான்டேஜ் சென்னை பெரிஃபரல் ரிங் ரோட் 122 கிலோமீட்டர் ரிங் ரோடு அது. அந்த ரிங் ரோட் நம்ம சைட்ல இருந்து எக்ஸாக்ட் 2 மினிட்ஸ் லொகேஷன்ல இருக்கு. மூணாவது, நம்ம சைட் வந்து இசிஆரையும் ஜிஎஸ்டியும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய ப்ரொபோசல் கவர்மெண்ட்ல போயிட்டு இருக்கு. நம்ம சைட் எக்ஸாக்டா அந்த ரோட்டு மேலேயே இருக்குங்க. ஓகே சார். நாலாவது பெரிய அட்வான்டேஜ் என்டர்டெயின்மெண்ட் ஜோன் மகாபலிபுரத்துல எக்ஸாக்டா 5 மினிட்ஸ் நம்ம ரீச் ஆயிடலாம். செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் 20 மினிட்ஸ்ல நம்ம ரீச் ஆயிடலாம். ஓகே. சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ நம்ம ஸ்கூல்ஸ் எடுத்துட்டோம்னா நான் சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்எஸ் வித்யாமந்திர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு. அது நம்ம சைட்ல இருந்து 2 மினிட்ஸ்ல இருக்கு. ரெண்டாவது ஒரு ப்ராமினன்ட் சென்னையிலே ஒரு ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் ஸ்கூல் கேட்வே இன்டர்நேஷனல் ஸ்கூல், அது வந்து பூஞ்சேரி ஜங்ஷன் கிட்ட நம்ம சைட்ல இருந்து 10 மினிட்ஸ் லொகேஷன்ல இருக்குங்க. ஓகே. இது இல்லாம நிறைய ஸ்கூல்ஸ், ஜிஎஸ்எஸ் அகாடமி, அன்னை வேளாங்கண்ணி ஸ்கூல், ஜேஎஸ்எஸ் பப்ளிக் ஸ்கூல், இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் டிராவல்குள்ள எல்லா ஸ்கூல்ஸுமே லொக்கேட் ஆயிருக்கு. சூப்பர் சார். சி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் மகாபலிபுரம் வந்து ஒரு பெரிய ஹப்பா மாறிட்டு இருக்கு. நம்பர் 1 தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, கிங்ஸ் மெடிக்கல் அகாடமி இருக்கு, அறுபடை வீடிங் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, சாய் யூனிவர்சிட்டி விச் இஸ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் மோர் தென் 200 ஏக்கர்ஸ். இது வந்து நம்ம சைட்ல இருந்து ஒரு 15 மினிட்ஸ் டிராவல் டைம்ல இந்த சாய் யூனிவர்சிட்டி லொக்கேட் ஆயிருக்கு. அதுக்குள்ள மல்டிபிள் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இருக்கு. இது இல்லாம செட்டிநாடு இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அவங்களோட புது மெடிக்கல் காலேஜ் கேம்பஸ் அது நம்ம சைட்ல இருந்து 10 மினிட்ஸ்ல லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சில ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம சைட்டுக்கு பக்கத்துல இருக்கிறது. ஓகே சார். சார் நீங்க நியர் ஸ்கூல் காலேஜ் சொன்னீங்க, அதுவே ரொம்ப நியர் பக்கமாக தான் இருக்கு. ஆனால் அதை விட ஹைலைட் பார்த்தோம் அப்படின்னா மகாபலிபுரம் தான் சரிங்களா. அதுவே நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் 10 மினிட்ஸ் சார். ஆமாங்க, ட்ராவல் டைம். ட்ராவல் டைம். ஓகே, இதுதான் மெயின் ஹைலைட்டு. ஸோ அதை விட என்னன்னா இந்த மாதிரி ஒரு
பிளாட்ஸ் வந்து நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அதுவும் ஒரு ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க, ஈஜிப்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்தியாவில் இல்லை எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. வெளி கண்ட்ரியில் வேணால் பார்த்துருக்கலாம், ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் யாரும் பண்ணதில்லை சார். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து சூப்பர் சார், முதல்ல வேற லெவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார், எதுக்காக இந்த ஐடியா வந்துச்சு உங்களுக்கு? நாங்கள் கொடுக்குற ப்ராடக்ட்டோட குவாலிட்டி வந்து என்றைக்குமே வந்து யூனிக்காக இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து மைண்ட் செட்டில் வச்சுருந்தேன். ஸோ அந்த விஷயத்தை வந்து நம்பி தான் நான் வந்து ஒரு தீம் பேஸ்டு டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் வென்ச்சர் பண்ணோம். ஓகே. ஸோ நாங்கள் எதுக்காக வந்து இஜிப்சியன் தீம் அப்படின்னு சூஸ் பண்ணோம்னா, மகாபலிபுரம்ங்கிறது ஒரு ஹெரிட்டேஜ் டவுன். இங்கே வந்து ஹிஸ்டாரிக்கலி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்க மாதிரி ஒரு தீம் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் வந்து இஜிப்சியன் தீமை வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ இந்த ப்ராஜெக்டில் இருக்க என்ட்ரன்ஸ்லேருந்து பெயிண்டிங்ஸ்லேருந்து ஆர்கிடெக்சர்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இஜிப்டில் எப்படி இருக்குமோ அதை அடாப்ட் பண்ணி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். சூப்பர் சார். ஸோ இது வந்து டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு ஒரு பிளாட்டட் டெவலப்மெண்ட்டுங்க. இது வந்து 3.18 ஏக்கர்ஸில் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஓகே. டோட்டலாக வந்து 67 பிளாட்ஸ் இருக்குது. இங்கே பிளாட்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 650 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இட் கோஸ் அப் டு 2000 ஸ்கொயர் ஃபீட். சூப்பர். ஸோ இந்த ப்ராஜெக்டோட டெவலப்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆச்சு எஜிப்சியன் தீமில் பண்ணியிருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் காம்பவுண்ட் வால்ஸ் பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து எஜிப்சியன் தீமில் பண்ணியிருக்கோம். ஓகே. இது இல்லாமல் வந்து நாங்கள் எவ்ரி லே அவுட்டில் வந்து பைப்லைன் கனெக்டிவிட்டி பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட் லேண்ட்ஸ்கேப்பிங் வாட்டர் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து சென்ட்ரலைஸ்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு பார்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா யோகா டெக், ஓகே, மெடிடேஷன் ஒரு ஷெட் கட்டியிருக்கோம். இது இல்லாமல் வந்து பேவ்டு வாக்வே பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் வந்து 8 வாக்வே எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தோட மெயின்டெனன்ஸும் நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் கிளியராக. இந்த பிளக் அண்ட் ப்ளே பிளாட்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து 11 lakhsலேருந்து ஆஃபர் பண்ணுறோங்க பிளாட்ஸு. விச் கோஸ் அப் டு 30 lakhs வரைக்கும் எங்ககிட்ட பிளாட்ஸ் இருக்கு. சார். சார் ஒரு சிலர் வந்து இப்போ எனக்கு பிளாட் மட்டும் வேண்டாம்ப்பா, எனக்கு வீடே கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுவும் பண்ணி கொடுக்கலாமா சார்? வீடு கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாங்க. இதே வந்து எஜிப்சியன் டச்சோட நாங்கள் ஏற்கனவே 2 வீடு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ வரவங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் டெஃபினட்டாக நாங்கள் பண்ணி தருவோம். என்ன கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன சப்போர்ட்டாக இருந்தாலும் நாங்கள் பண்ணி தருவோம். அது மட்டும் இல்லாமல் பிளாக் டாப் ரோட் 24/30 ஃபீட்டில் போட்டிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவென்யூ ட்ரீஸ் பாருங்களேன். அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி அண்ட் செக்யூரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 24/7 அவைலபிளாக இருப்பாங்க. நம்ம சைட்டுக்கு நியர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தான். ஸோ அதனால் நீங்கள் உடனே வீடு கட்டி வரலாம், தாராளமாக உடனே உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட் சரௌண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக க்ரீன் ஏரியா, மரங்களாக தான் இருக்குது. பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பாருங்க, தென்னை மரம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ தென்னை மரம், வேப்ப மரம், எல்லா மரமே இருக்குது. நீங்கள் இங்கே வீடு கட்டி வர்றீங்க அப்படின்னா நம்ம ஒரு மெயினில் இருக்கிறோம் அப்படின்னா என்ன ஒரு சத்தம் நாய்ஸ் கேட்குமோ அந்த மாதிரி இல்லாமல் இங்கே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக வேற லெவலில் இருக்குது. ஒரு சத்தமே இல்லை, அப்படியே நேச்சராக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இங்கே லேண்ட் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதுவும் மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ல மகாபலிபுரம் பீச்சே இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா வெக்கேஷனுக்கும் நம்ம எங்கப்பா போகலாம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க நிறைய பேர். ஆனா இந்த சைட்ல லேண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வெளியே போகவே தேவையில்லை. இங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்லேயே மகாபலிபுரம் பீச் இருக்கனால உங்க வெக்கேஷனை நல்லாவே சில் பண்ணலாம். நம்ம சைடுக்குள்ளே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பார்க்குமே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நடைபாதையுமே இருக்கு, அதே மாதிரி யோகா டெக்குமே இருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த 3.2 ஏக்கர் மொத்தமுமே ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி. ஸோ அதனால உங்களோட சேஃப்டி வந்து பக்காவா இருக்கும். அது மட்டும் இல்லாம எண்ணூர் போர்ட்டையும் மகாபலிபுரத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு பெரிய ரிங் ரோட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே பாத்தீங்க அப்படின்னா நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம சைட் சரௌண்டிங்லேயே நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வரனால நீங்க இப்ப லேண்ட் வாங்குறீங்க இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து ஒரு அப்ரிசியேஷன் வேற லெவல்ல இருக்கும். இங்க அது மட்டும் இல்லாம டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவல் இருக்கனால உங்களுக்கு பேங்க் லோனுமே அவைலபிள் இருக்கு. உங்க கையில வெறும் 1 லட்சம் இருந்தா நீங்க பாத்துட்டு இருக்க இந்த லேண்ட்ல உங்க பிளாட்டை புக் பண்ணலாம். இந்த மாதிரி எகிப்து தீம்டு ஒரு பிளாட்ஸ்ல வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஆர் நான் வந்து வில்லாவே கட்டி வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க தாராளமா வரலாம். அதுக்கான நம்பர் வந்து ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க டீட்டெயில் எல்லாம் சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லேஅவுட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய்.